தான் பேசிக்கிறேன். ஏஜாமி, ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு இதோ ஒரு நாடு இருக்கலாம், உங்களுக்கு எப்படி 3 நாடு கிடைச்சது? நண்பா, தேவலோகத்தில் தேவர்கள் மும்மரித்து தேவர்கள் இருக்கிறார் என்று தெரிந்து இப்படி கூடியிருக்கும் சபைகள் தேவர்கள் அமைத்து தேவர் சபை அமைத்து தேவலோகத்தில் 100 அஸ்வத்த யாகத்தை முடிக்க வேண்டும். 100 அஸ்வத்த யாகம். ஆமாதான். தேவர்கள் எல்லாம் கட்டளையிட்டார்கள். எப்படி? மன்னாதி மன்னர்களும் தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் முனிர்களும் சித்தர்களும் அணிவிற்ற பேர்களும் இந்த தேவலோகத்தில் தேவசபையில் கூடி அஸ்வத்த யாகத்தை முடிக்க வேண்டும் என்று அனைத்து மன்னாதி மன்னர்களும் சென்றார்கள். 100 அஸ்வத்த யாகத்தை முடிக்க முடியவில்லை. இந்த தேவ இந்திரன் நான் சென்று 100 அஸ்வத்த யாகத்தை முடித்தேன். உண்மைதான். முடித்த பிறகு எனக்கு தேவேந்திரன் என்று பெயர் சுட்டினார்கள். அப்படி 3 லோகம் எனக்கு எப்படி கிடைத்தது? இப்படிதான். தேவலோகம் என்பது ஒரு நாடு. பொன்னு லோகம் என்பது என்ன? அது ஒரு நாடு. அந்த தேவலோகத்தில் பொன்பொருள் திரவியங்கள் ஏராளமாக விளையுமா? ஏராளமாக. உண்மைதான். ஒரு நாடு என்றால் அந்த நாட்டுக்கு 2 பேர் 3 பேர் உண்டு. அந்த பொன்பொருள் திரவியங்கள் விளைந்ததனால பொன்னுலோகம் என்று பெயர் சூட்டினார்கள். அமராவதி என்பது என்ன? இப்படி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தேவலோகத்தில் அமர்ந்ததனால அதுக்கு அமராவதி என்ற பெயர். ஒரு நாட்டுக்கு அரசன் என்றால் ஒரு அரசன் தான் இருக்க வேண்டும். அதை போல தேவ இந்திரனுக்கு 3 நாடும் பட்டம் சுட்டினார்கள். அப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு தேவலோகத்தை பரிசாக வழங்கினார்கள். இன்னும் என்ன பரிசாக கொடுத்தார்கள்? 32 படி சமாதானம். 32 படி சமாதானமா? பட்டத்து வெள்ளானை, பாரிஜாத மலர், பிஞ்சாமரதம். பஞ்சாமரதம் பழனி தான் போகணும். பிஞ்சாமரதம், பூச்சக்கற்குடை, புல்லாங்குழல், இப்படி சொல்லக்கூடிய பொன்பொருள் திரவியங்கள் கொடுத்தார்கள். திரவியங்கள். இன்னும் தேவேந்திரனுக்கு தேவர்கள் என்ன கொடுத்தார்கள்? மீண்டும் என்ன சுவாமி? இத்தனை கொடுத்தார்கள். மீண்டும் என்ன உங்களுக்கு? தேவேந்திரன் 32 படி சமாதானத்தில் அமர்ந்து நாட்டு அரசாட்சி செய்வதற்கு நடின மாதர்கள் யாரார கொடுத்தார்கள்? ரம்பை, ஊர்வசி, திலோர்தமதி, ரதி, தேவதை, விசித்ரா. ரம்பை, ஊர்வசி, திலோர்தமதி, ரதி, மேனகை, விசித்ரா. இப்படி சொல்லக்கூடிய 7 நாட்டி மாதர்களும் பொன்பொருள் பரிசாக கொடுத்தார்கள். அப்படி பெற்று இந்த தேவலோகத்தில் நான் திருமணம் முடித்த உங்களுடைய மனைவின் பெயர் என்ன? இந்திராணி. எங்கூட்டுக்காரி பேரும் இந்திராணி தான். உனக்கு கல்யாணம் ஆச்சா? இந்திராணி திருமணம் செய்து இருவர்களும் இன்ப சுகத்தில் ஆலோசனை செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 3 பேர் செத்து எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தோம்? எத்தனை சாமி? 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம். அந்த 3 பிள்ளைங்களுமா? எங்க ஒண்ணுப்பா? 4 பிள்ளைங்க சாமி. யாஜம் போய் பாச்சுரா. விடிஞ்ச 300 வருதா 400 வருதா? 4 பிள்ளைங்க ஏன் 3ன்னு சொல்றா? இந்திரனுக்கு 3 பிள்ளைகள். சரி, இந்திரனுக்கு சரி இருக்கு. முதல் மகள் தெய்வானை, மந்திரமாலை, சித்திரஜானன். 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சரி, இதெல்லாம் போகட்டும். சித்திரஜானன், மந்திரமாலை போகட்டும். தேவயானைன்னு எப்படி பெயர் வந்தது? தெய்வ யானை என்று எப்படி பெயர் வந்தது நண்பா? ஒரு நாள் ஒரு தினத்தில் தேவ இந்திரன் யானை மேலே அமர்ந்து உலகத்தை பவனி வருவது வேலை. ஏன் எதற்காக போக வேண்டும்? உலக புதுமை பார்க்க வேண்டும். உலகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சுற்றுலா பயணம். இந்த உலகத்தை யானை மீதில் ஏறிக்கொண்டு போகும் தருவாயில் அந்த உலக புதுமை பார்க்க இந்திரனுக்கு காமங்கள் மீறிவிட்டது. இருக்கும். அப்பொழுது காமங்கள் மீறியதனால
அப்பொழுது அந்த காமத்தை மறந்து யானை மீதில் ஒரு நாள் ஒரு தினத்தில் தவறாக செய்துவிட்டு ரிசீவ் பண்ற ராகு தங்காமல் அப்பொழுது ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து நீ யானை இடத்துல ஜாந்தனாலதான் தேவ யானை சேர்ந்தது மிருகம் ரிசீவ் பண்ற ராகு தங்காமல் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது. தேவ இந்திரனுக்கும் அந்த பட்டத்து வெள்ளானைக்கும் பிறந்ததுனால என்ன பெயர் சூட்டினோம்? தேவ யானை. தெய்வ யானை பெயர் பெற்று நான் சீரும் சிறப்புடனே இருக்கின்றேன். உங்களுக்கு என்ன வேலை தினந்தோறும்? சம்பளம் என்ன யாருக்கு வாங்குறியா? இல்ல எல்லாம் சொல்ற ரைட்டு. உங்களுடைய பேர் தேவேந்திர மன்னை, உங்க தாயோ அதிதி, உங்க தந்தையாரோ காசிப மகாமுனிவர், உங்களுடைய நாடோ தெய்வலகம் பொண்ணுலகம் அமராவதி, உங்களுடைய மனைவியோ வந்து இந்திராணின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரைட்டு. உங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை? நாளைக்கு போயிட்டு சொல்றேன். எப்படா நாளைக்கு வந்து சாட்டி எடுக்க மாட்டேன் சொல்லி போடணும். எப்ப சொல்லலாம்னு மாதம் ஒரு முறை தேவரால் விதிக்கப்பட்ட நிலைமை. மாதம் ஒரு முறை, வருடம் ஒரு முறை நான் தேவர் சபை கூட்ட வேண்டும். உங்களுக்கு தேவர் சபை கூட்டுவது வேலை. சரி. மாதம் 3 மலையில் பெய்ந்ததா? மாநில ஜென்ம நலம் உண்டதா? நலம் உண்டா இருக்கிறாங்க. குடிப்படை மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும். அப்படி என்று தேவர்களா சேர்ந்து எனக்கு தேவ இந்திரன் என்று பேர் சூட்டி நாட்டு கவுண்டதான் அன்றைய தினத்தில் தேவ இந்திரன். இன்னைக்கு ஊருக்கு ஒரு கவுண்டன் அந்த தேவ இந்திரன் பெற்றவர் தான். மாதம் ஒரு முறை தேவர் சபை கூட்டுவது வழக்கம். அப்படி இருந்தாலும் நான் தேவர் சபையில் அமர்ந்திருக்கிற பொழுது யார் வருகிறாள் என்னை தேடி பார்க்கலாம். வருகிறேன். கேளுங்கள் சபையர்களே, தேவேந்திர மன்னன் தேவர் சபை கூட்டுவதா இருந்தாலும் இந்த நிகண்டகிரி மலையை ஆண்டு வரக்கூடிய எரிகண்டாசூரன் சபைக்கு தருவார். அவரா மட்டும் விஷயம் என்ன? டவர் வந்தால் தான் ஓட்டேன். எல்லாம் வைஃபை வாங்கி வச்சுட்டாங்க எல்லாருமே. இப்போ கூட தற்செயலாக பார்த்துருக்கு போராட்டம்.
வடா கொடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட். இதே போன் பேசுனா நம்ம மலைக்கு போனாங்க. ஒரு பாயிண்ட் தான் வருது. எல்லாரும் யூஸ் பண்றாங்க. இல்ல வந்து கத்துக்கலையா எனக்கு தெரியும், பழக மாட்டான்னு எனக்கு. இவர் ஏற்கனவே மாதவாதியாரா வாதியாரா அவரு வாதியார் ஒரு பாட்டு பாடலாமா? வாதியார் பாட்டு ஒண்ணு பாடலாம். வா வா வாதியாரே வா வஞ்சி கொடி நான் கொஞ்சி கிளி போயிட்டா படி எனக்கு கட்டி பூடி நீயாச்சி நானாச்சி. அரே வா வா வாதியாரே வா வஞ்சி கொடி நான் கொஞ்சி கிளி போயிட்டா படி அந்த குஞ்சே கடி. யாரு தெரியுமா? மூர்த்தி என்கின்ற வீரப்பை சிங்கம். சிங்கம் யாரா? சிங்கம். ஆனா அவருக்கு அவுத்துட்டா தொங்கம். ஆனா உனக்கு தெரியாது. என் மேல தான் கை வச்சுட்ட, எங்க சிங்கத்து மேல கை வச்சுட்ட. என் மாமன் தரேன். மரக்கொட்ட மாது. அரே பல்லா யாரா பல்லா? உங்களை அடிச்சா வந்து நீங்க அடிப்பீங்க.
ஓய் நாட்டுக்கு நாடு மகாநாடி இந்த மகன் நாட்டினுடைய பேர் என்ன? சாமி இது ஒண்ணு சும்மா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நான் வந்து கொலைய மூட்டை எங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போனேன். நீ எதானே வண்டியில ஏறி உட்காந்து நீ கூத்து வாங்குறதுக்கு கூப்பிட்டு வந்த. அப்ப இது வாங்கிட்டு இந்த கூத்து வாங்கிட்டு போய் ஒரு வாரங்கம்மா அவ்வளவுதான். என்னைக்கு வாங்கின சொல் பார்க்கல கரெக்டா நினப்புள்ளியே இது என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை கோதங்கிழமை வந்து கூத்து வாங்கிட்டு போனோம். ஊத்த கேட்கல நானு ஊரை கேட்டேன். ஊர் பேர் அன்னைக்கே சொன்னாங்க. என்ன எதுவுமே கொடுக்க முடியும். ஊரு பேருக்கு சொல்ற வரைக்கும் ஊர் பேர் நான் கேட்டு வரேன். நீ என்ன அடிக்காது ஜாமீன் கேளு. இது என்ன ஒரு சினேகா ஊர் பேர் என்ன என்ன அடிச்சா கொண்டு போடுவோம். ஊர் பேர் சொல்லு. சீலநாயகனூர்னு தெரியாம தான் நாங்க மேஜர் இருந்து டெம்போக்கு 3000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்தோமா. சீலநாயகனூர் அங்க நின்னு சத்தமா சொல்றாங்க கேட்கல. சீலநாயகனூர் இன்னும் சத்தமா சொல்லு. சீலநாயகனூர் அங்க திரும்பி சொல்றா. சீலநாயகனூர் இன்னும் சத்தமா சொல்லு. சீலநாயகனூர் என்னடா 100 என்ன சொல்லணும்? ஊரு ஓயா கூதி போ. சீலாய்நூறு என்றால் சரி நாம் கேட்கும் போது இவன் நாயா இல்ல லைக் பண்ற ஒரு உமா கொடுக்கறதா யாருக்கு இது வரானுக்கு. ஓ சீலநாயகனூர் சீலாய்நூறு என்றால் நமக்கு சொந்தமான நமக்கு சொந்த தாய் திருநாடு. ஆமையப்பா. இந்த தாய் திருநாட்டிலே ஆண்களாக பிறந்தவர்கள் அப்பமார்கள் பெண்களாக பிறந்தவர்கள் அரும்பெரு தாய்மார்கள் அமுதரும தாய்மார்கள் 4 வேதம் 6 சாஸ்திரம். எவ்வளவு செலவாகுதுப்பா? எதுக்கு சாஸ்திரம் அவங்கள கேட்கணும். இல்ல நீங்க தானே சொன்னீங்க 6 நான் சொன்னது புராண சாஸ்திரமா. சரி சரி 64 கலை நேரம். ஆமா, புராணம். இன்னைக்கு 98 பேர்லாம் கத்த முடியாதுப்பா. 20 பேர் தான் கத்துவோம். அந்த அளவுக்கு தான் சம்பளம் பேசிக்கிது. டேய் என்னடா பேசிக்கிட்டே இருக்கிற கூட கூட யாரு பொழைக்கிற மாதிரி இருந்தா பேச மாட்டேன். எத்தனை பேரியா உனக்கெல்லாம் 30 கம்பெனி நான் சாவறேன். இருந்தாலும் இந்த நாடகம் எதுக்காக அரங்கேற்றம் செய்தார்கள்? சுவாமி இன்னும் ஏரிகரை முனைப்பெண் பண்டிகையை முன்னிட்டு அடிக்கிட்டா படிக்கணுமா? கண்ணாடி ஆனுங்க கண்ணாடி ஏப்பா ஒரு கண்ணாடி சீக்கிரம் கொடுங்கப்பா கண்ணாடி. நாராயண மூர்த்தி எனக்கு சொல்லி கூட நான் எடுத்து வந்துருப்போம். என்ன ஒரு சின்ன கொஞ்சம் நீ இதே ஒருத்தனை வாங்கிட்டு என்ன கேட்டேன்? நான் கூலிங் கிளாஸ் தானே கேட்டேன். இது மூஞ்சி பாக்குற கண்ணாடி எடுத்துட்டு வந்து மொத்தமா கண்ணாடி தானே கேட்டா? நான் கண்ணுக்கு போடுற கண்ணாடி. கண்ணுக்கு போடுற கண்ணாடி கேட்கவே இல்லையா? இத்தனை பேர் சாட்சி. கண் கண்ணாடி கண்ணாடி தான் கேட்டா. சரி நான் படிச்சு போறேங்க. படி. ஒரு ஊர்ல ஒருத்தி அவ பேரு கொரத்தி 4 பேரு துரத்தி மூளையில நிறுத்தி முட்டாம்பாரு ஏற்படி சின்னசாமி புளுத்தி என்ன படிச்சுக்கிற பட்டாபி என்கின்ற இந்த வெங்கடாச்சலம் ஐயா நினைவின் காரணமாக
பட்டாபி என்கின்ற வெங்கடாச்சலம் ஐயா நினைவின் காரணமாக என் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம். என்ன நாடகம் வச்சுக்க சொல்ற மாதிரி சொல்லுவீங்களா? எப்படி காலத்துக்கு முன்னாடி போடுங்க. ஏய் நாடகத்து பேருக்கு நாடகம் சொல்றதுக்கு காலையாட தூக்கிட்டு மேல போடலாம். காலை போடாதீங்க, இப்படி போடுங்க. இதெல்லாம் தான் நாடகம் வருது. சரி அதோ பார் கர்ணஞ்சண்டை எங்க அங்கயா அங்க ஆடுங்க குழந்தைல நான் சொல்றது சொல்லுங்க. சரி அதோ பாரு கர்ணன் சண்டை. அதோ பார் கர்ணஞ்சண்டை அதோ பாரு கர்ணன் சண்டை. நேரத்தில் தேவையான கழட்டு புண்டை. சாமி இங்க சிவன் சாமி ஆயா யாராரு சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ அவங்களே எங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரியா பழக்கணும். வேற பாட்டு வேணும் பாடுவேன். எரியில எரம மேய்க்கிற எரமட்ட தலையா மலையா உங்க ஓயாளுக்கு ஒக்காளுக்கு ரெண்டு பக்கம் சின்ன சின்ன மூளையா. என்ன அவசரமா பாடி எங்கடா ஆரம்பிச்சா கண்ணதா சங்கர பாட்டு பாடுறேங்க. கண்ணதா சங்கர குடி துணி ஊட்டி குடி உன்னமடி மச்சான் போல பாட போறேண்டா. கண்ணாடி கொப்பையிலே கண்ணமுடி நிக்கலடி ஒரு கையை தொட்டு தின்னா ஓடி போகும் காத்தலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷம்னா அது சேர்ந்து குடிச்சா ஒரு தோசை விஷம்னா. கண்ணதா சங்கர குடி மகராஜ பியானம் போடுறவாயா. டேய் டேய் சடையானினா என் கணவர் வேற வந்து நல்லூர் பெரிய மதுவாத்தியார் வேற அவர் வேற செட்டு கட்டி ஆட்டாடுற அப்படியும். அதுக்கு வேற சூரவாசத்துக்கு மத்தளத்துக்கு வரலுக்கு ஆளு கனவுல வந்து கூப்பிடுற அப்படி யார் யார் வரைக்கும் வீராதி வீரே வீராதி வீரே சூராதி சூரே சூராதி சூரை திக்கென்று புகழ் பெற்ற திக்கென்று புகழ் பெற்ற என்னுடைய பேரு பெயரே எரிகின்ற சூரே. எரிகின்ற சூரனுக்கு எரிகின்ற சூரனுக்கு சத்த மாதிரி காட்டிங்க. சாரத்தான் அப்படி எரிகின்றதாக இருந்தாலும் உங்களையும் பெற்று எடுத்த தாய் தாய் தந்தைகள் யாரு? யாரு? 10 மாதம் 300 நாட்கள் என்ன பெற்ற தாய் யாரு? ஒன்னி பெற்றாலும் ஆயா
அதிக்கு பிறந்தவர்கள் அசுரர்கள். ஆனா அதிக பிறந்தவர்கள் வந்து அசுரர்கள். எதைக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். அதிக பிறந்தவங்க வந்து அசுரர்கள், திதிக்கு பிறந்தவங்க வந்து தேவர்கள். என் தாய் அதிதிதி. அந்த தாயோ அதிதிதி. காசிப்பா மகாமுனி என் தந்தை. தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒரு 5-6 நாச்சம் என்ன அல்லவா? ஏய், எனது தந்தை காசிப்பா மகாமுனி என்று சொல்லுகிறேன். காசிப்ப மகாமுனி. காதல நுழைகிறியா? காசிப்ப மகாமுனிவருக்கும் இந்த அதிதிதிக்கும் பிறந்த ஆ, எத்தனை பேர்? எரிகண்டாச்சூரே. யாராரு பிறந்தோம்? எத்தனை பேர் ஜாமி? ஏய் மேகவாயா, உங்க உடன்பிறப்பு மேகவாயனா? யாரு? எரிகண்டாசூரன் நீங்க. என் தம்பி யமகண்டாசூரன். நீங்க எரிகண்டாசூரன், உங்க தம்பி வந்து யமகண்டாசூரன். ஐயா இருந்தாலும்
எங்களுக்கு சரியான நேரற்ற எதிரிகள் யாரு? நேரிட்ட விரோதி யாரு சுவாமி? அந்த மும்மூர்த்திகள் இருக்கிறார்களே. சாமி யாரு சாமி? குருமா, கிருஷ்ண, விஷ்ணு, குருமா, புரோட்டா நல்லா இருக்கும். அந்த ஈஸ்வரன், ஈஸ்வரன். இப்படி சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் எனக்கு சரியான எதிரிகள். ஆனா உங்களுக்கு சரி சரி. எப்படி எதிரியானது? எதனால உங்களுக்கு எதிரியா வேண்டும்? ஏய், திருப்பாக்கடலை பாண்டமாக வைத்து, ஆனா திருப்பாக்கடலை வைத்து ஒரு பாண்டமாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி, சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷனை கையிலாக வைத்து, ஆதிசேஷன் பாம்பை வந்து கையிலாக வைத்து திருப்பாக்கடலே அமரதம் கிடைத்தார்கள் தேவர்கள். திருப்பாக்கடல்ல வந்து அமர்தம் கிடையாது. என்னை போல அசூரர், உங்களை போல அசுரர்கள் தலப்பக்கமும் தலைப்பக்கமும் இந்த தேவ பூசைகள் வாழ் பக்கமும் வாழ்வரமும் அமரதம் கிடைந்தாரடா, மரதம் அமர்தம் கிடைத்தார்கள். கிடையாது. அந்த அமரதத்தில் என்ன வந்தது? என்ன சுவாமி? ரம்பை, ரம்பை, ஊர்வசி, ஊர்வசி, திலோத்தமை, திலோத்தமை, மேனகி, மேனகி, ரதி, ரதி, ரதி தேவி, ரதி தேவி, இப்படி சொல்லக்கூடிய அழகான பெண்கள் எல்லாம் வந்தார்கள். எண்ணற்ற பெண்கள். உண்மைதான். சரிங்க. அது எல்லாம் என்ன செய்தார்கள்? என்ன சுவாமி? இந்த சுருள் முப்பது தேவர்கள் வைத்துக் கொண்டார்கள். தேவர்களே அனைத்தையுமே வச்சுட்டாங்க. என்னை போல அசுரனுக்கு என்ன கொடுத்தார்கள்? என்ன சுவாமி? கல்லு, கல்லு, சாராயம், சாராயம், வீறு, வீரி, பிராந்தி, பிராந்தி, இசக்கி, இசக்கி, கஞ்சா, கஞ்சா, இப்படி சொல்லக்கூடிய சம்பவங்கள் கொடுத்தார்கள். ஓட்கா, என்னடா உக்கா? நீங்க ஓட்கா, ஏய், 1848. மது சாப்பிட்டால் ஆ, மாம்சம் தேவைப்படும். அட மது சாப்பிட்டு வந்து மாமச்சனம் தேவைப்படுறாங்க. இப்படி இருந்தாலும் ஆ, இந்த சுருள் முக்கோடி தேவர்கள் எப்படியாவது கொல்லணும். கொல்லணும். ஆமா. அன்னைக்கு வைக்கும் மனதிலே அட, அன்னையில இருந்து உங்க இந்த மனசுல தேவ பூசைகளை எப்படியாவது மடிக்கணும். எப்படியாவது கொண்டே ஆகணும். என் தம்பியாகிய யமகண்டா சூரன் யமகண்டா சூரன் நேத்து திணைத்திலே ஆ, இந்த சுருள் முக்கோடி தேவர்கள் எப்படியாவது மடிச்சு வரணும் என்று சொல்லியிருக்கிறார். யாரு உங்க தம்பி? உண்மைதான். யமகண்டா சூரன். சிரிக்காத சாமி. இனிமேல் ஆ, இந்த தேவ பூசைகள் யாருமே தப்பிக்க முடியாது. உங்கள் இடத்துல தப்பிக்க முடியாது. பார்த்தவ நீ என் பயங்கரமான தம்பி ஆளா எல்லாரும் ஆ, எத்தனையோ பேர்த்தை கொண்டு இருப்பான். தேவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு தேவர்கள் எல்லாம் மடிச்சிருப்பார்கள். சுருள் முக்கோடி தேவர்கள் ஆமா சாமி. 40 எண் சொல்லக்கூடிய கண் திருடு என்று சொல்லக்கூடிய கண்டிப்பா. அனைத்து பேர்த்தையும் அடிப்பான். ஆமா சாமி, உண்மைதான். இந்த லோகமே எங்க பாதத்தை வணங்கணும் யாருமே. நானும் பாதத்தை வணங்குறேன் சாமி. அன்பே. என்னடா உன் கால கம்பிட்டு சொல்றேன். டேய், ஓய், அப்படி இருந்தாலும் நான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எங்க எத்தனை சாமி? சொல்லுகிறேன்.